தமிழ்நாடு கவர்மெண்ட் 2016லேருந்து 2022க்கான தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக ஒரு ஒரு விஷயந்தான். பட் எகைன் இவ்வளோ வருஷம் இதை அனௌன்ஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த அவார்ட் லிஸ்ட்லாம் பார்க்குறப்போ சில அவார்ட்ஸ் அது கொடுத்துருக்கிறவங்கள பார்க்குறப்போ மேபி எனக்கு இது கொஞ்சம் ஏதோ ஒரு ரொம்ப பார்ஷியலாக இருக்குது, ஏதோ ஒரு ஒன் சைடடாவோ இல்லை ப்ராப்பராக கொடுக்கலையோன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்லாம் கோத்ரூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்பிட்வீன் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷமாக பார்த்துட்டு போகலாம். முதல் 2016 என்னென்ன படத்துக்காக கொடுத்துருக்காங்களேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2016 சிறந்த படம் முதல் பரிசு மாநகரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாநகரம் ரிலீஸ் ஆனது 2017. ஓகேவா? ஏன் இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா? சரி, ஏதோ கொடுத்துருக்காங்க. மாநகரம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஓகே, அது நல்ல படம் தான். சரி, அந்த வருஷமே கொடுத்தாலும் ஓகே தான். ரெண்டாவது புரியாத புதிர் படம் கொடுத்துருக்கானுங்க. அந்த படம் நீங்க எத்தனை பேர் இதுல பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அது விஜய் சேதுபதி நடிச்சு செப்டம்பர் மாதம் 2016 டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? அடுத்து மாவீரன் கிட்டு, இந்த படமும் நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அது ரொம்ப சூப்பர்ல இல்லை, ஓரளவுக்கு சுமாரான படங்கள் தான். அடுத்து சிறந்த படம் சிறப்பு பரிசு மனுசங்கடா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அடுத்து அருவி, பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் அருவி, ஓகே, அது ஓகே. சிறந்த நடிகர் விஜய் சேதுபதி புரியாத புதிர். இங்கதான் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன விஷயம். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியலன்னு நினைக்கிறேன். 2016 விஜய் சேதுபதி நடிச்ச படங்கள்லாம் என்னென்னு தெரியுமா? காலம் கடந்து போகும், சேதுபதி, தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை, ரெக்க, புரியாத பேர். அந்த வருஷம் மட்டும் ஒரு 6-7 படங்கள் அவரோடது வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். இன்கேஸ் நீங்க புரியாத புதிர் பார்த்திருந்தாலுமே நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த வருஷத்துல தர்மதுரைக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? காலம் கடந்து போகும் அதுலயும் நல்லா இருந்துச்சு, சேதுபதிலையும் நல்லா இருந்துச்சு, ஆண்டவன் கட்டளையில் கூட நல்லா இருந்துச்சு. இந்த 4 படத்தையும் ரெக்கைய விட்டுருங்க, அது ரொம்ப சுமாரான படம். இந்த 4 படத்துக்கு அப்புறம் தான் புரியாத புதிருங்கிறதே வரும். அதுல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கூட அவ்வளவா எதுவும் பெருசாலாம் இருக்காது. அந்த படமும் ஒரு மாதிரியான ஆவரேஜ் படம் தான். பட் ஒரு தர்மதுரைக்கு உங்களுக்கே தெரியும் எத்தனை பேருக்கு இதுல தர்மதுரை உங்களுக்கு பிடிக்கும்னு. கண்டிப்பா உங்களுக்கே பிடிச்சிரும். ஆனா அந்த படத்துக்குலாம் கொடுக்காம ஸ்பெசிஃபிக்கா இந்த புரியாத புதிருக்கு மென்ஷன் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. எனிவேஸ் அவருக்கு தான் அந்த வருஷம் கொடுத்துருக்கணும் எகைன். பட் அது மென்ஷன் பண்ண படம் தான் எனக்கு கொஞ்சம் இதுவா தெரியல. அதே மாதிரி பாம்பு சட்டை படத்துக்கு சிறந்த நடிகை கீர்த்தி சுரேஷ். நம்ம பார்க்கலாம் இந்த லிஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வருஷங்கள்ல வந்த படங்கள் அதுல எந்தெந்த யார் எப்படி பண்ணியிருப்பாங்கலாம் பார்க்கலாம். ஓகே, சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு குரு சோமசுந்தரம், ஜோக்கர், அவருக்கு தான் கொடுத்துருக்கோம், ப்ராப்பரா இருக்கு. சிறந்த நடிகை சிறப்பு பரிசு அதித்தி பாலன், அதுவும் ஓகே. வில்லன் நடிகர் ரகுமான், ஒரு முகத்திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. முகத்திரைப்படம் அந்த படம் பார்த்ததுல. பட் எகைன் இட்ஸ் ஓகே, மேபி அவங்க இது பார்த்து கொடுத்துருக்காங்க. சிறந்த நகைச்சுவை நடிகை ரோபோ சங்கர், வேலனை வந்துட்டா வேலைக்கர், ஓகே. சிறந்த நகைச்சுவை நடிகை திருமதி மதுமிதா காஷ்மோரா. சிறந்த குணச்சித்திர நடிகர் பார்த்திபன், மாவீரன் கிட்டு. எகைன் இது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஏன்னா இந்த படத்துக்கு ஓவரா கொடுத்து வச்சிருக்கானுங்க. அடுத்து குணச்சித்திர நடிகை மனிஷா யாதவ், ஒரு குப்பை கதை. சிறந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், மாநகரம். கதையாசிரியர் அம்ஷன் குமார், மனுசங்கடா. சிறந்த உரையாடல் ஆசிரியர் ராஜமுருகன், ஜோக்கர், ஓகே, அது கூட ஓகே தான். சிறந்த இசையமைப்பாளர் சாம் சிஎஸ், புரியாத புதிர். இதுவும் ஒரு மாதிரி இந்த சாம் சிஎஸ்க்கு கண்டிப்பா ஒரு அவார்டு கொடுக்கணும் தான். ஆனா அது புரியாத புதிர்ல ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். அதுல அத்தனைக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்லா இருக்கிற பாட்டு, அந்த ஒரு மலைக்குள்ளே மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அது மட்டும் தான் நல்லா இருக்கும். மிச்சபடி ஓகே, அவருக்கு கொடுக்க வேண்டியது தான் அவார்டு அவர் டிசர்வ் பண்ணியிருக்காரு. பட் அந்த வருஷத்துல கண்ணை மூடின்னு சொன்னாலே தர்மதுரை அவ்வளோ ஆல்பம் அந்த படத்தோட பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன் இவனுக்கு அந்த வருஷம் கொடுக்கலன்னு தெரியல. இத்தனைக்கும் 24 சாங்ஸ்லாம் நல்லா இருக்கும். மற்ற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அந்த வருஷம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் தெரியலி ஆகட்டும், 24 ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் எகைன் ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் இதுக்கு ஏதாவது ரீசன் எதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, ஓகேவா? அடுத்து சிறந்த பாடலாசிரியர் திரு மதன் கார்கி, நானும் அழகினே, 24. சிறந்த பின்னணி பாடகர் வேல்முருகன், ஒரு குப்பை கதை, ஓகே. சிறந்த பின்னணி பாடகி வைக்கம் விஜயலட்சுமி, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன். சிறந்த ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம், கதகளி. சிறந்த ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மி நாராயணன், 24, அது ஓகே தான். சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் காசி விஸ்வநாதன், மாவீரன் கிட்டு. பார்த்துக்கோங்க திரும்பவும்.
அப்புறம் சண்டை பயிற்சியாளர் அன்பறிவு காஷ்மோரா 24, ஓகே. நடன ஆசிரியர் தினேஷ் 24 குப்பை கதை, ஓகே. ஒப்பனை கலைஞர் மூவேந்தர் பாம்பு சட்டை, அதுல என்ன ஒப்பனை இருக்குன்னு தெரியல. தையர் கலைஞர் பி செல்வம் மாநகரம், ஓகே. என்ன தையர் கலைஞர் இவனுங்க கொடுத்துருக்கானுங்க. குழந்தை நட்சத்திரம் ஸ்மிருதி காஸ்மாரா, யாருன்னு தெரியல. இப்படி அந்த குழந்தை கம்முன்னு கொண்டிருக்கலாம், அதுவா இருக்கும். சிறந்த பின்னணி குரல் கொடுப்பவர் அசுரன் வெங்கட், ஒரு கனவு போல பின்னணி குரல் காஷ்மார் தீபா வெங்கட், ஓகே. நயன்தாரா கொடுத்துருப்பாங்க, ஓகே. இந்த ஒரு லிஸ்ட் படி இதை பார்த்தாச்சா. இப்போ அந்த வருஷத்துல வந்த சிறப்பு படங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஐ மீன் ஜஸ்ட் நீங்கள் லிஸ்ட் மட்டும் பாருங்க. ஏன்னா இத்தனைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆனதுனால எனக்கும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆனதை எக்ஸாக்டாக மறந்து போச்சு. அதனால தான் நானும் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் எம்டிபிள்யூட பெஸ்ட் படங்கள் லிஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, விசாரணைக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கல. ஒரு வேளை இன்கேஸ் 2015 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களான்னா எனக்கு தெரியாது. பட் நான் 2016 பார்க்குறப்போ எனக்கு கண்ணில் பட்டதே பாருங்க. நீங்கள் விசாரணையில் ஒரு சிறந்த நடிகருக்கு கொடுக்கல. மேபி ஒரே நிமிஷம் இருங்க. தமிழ்நாடு அவார்டு 2015 நம்ம வேணால் போய் பார்த்தலாம், எதுக்கும் சேஃப்டிக்கு. என்ன எதுவுமே கொடுக்கலையா? தமிழரசு தனி ஒருவன் கொடுத்துருக்கானுங்க, எதுவும் கொடுக்கலையா? என்ன ஒரு லிஸ்ட் எதுவும் வந்திருக்குமே. இறுதி சுற்றெல்லாம் இவங்க என்ன 2015 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இவனுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படம் பார்த்து கொடுத்துட்றானுங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. 2014 லிஸ்ட்டே காட்டுமே இருங்க. ரெண்டாயிரத்தி 2015 இறுதி சுற்றுக்கெல்லாம் கொடுத்துருக்கானுங்க போல. 2015 ஓகே. வைராஜாவை இறுதி சுற்று, வைராஜாவையா அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கானுங்களா? ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2015 இதில் பார்த்தா தெரியும். என்ன எதுலையுமே லிஸ்ட்டே இவனுக்கு கொடுக்கல. சரி பார்த்துடலாம், இதில் லிஸ்ட் இருக்கும். தனி ஒருவன், பசங்க டு பிரபா, இறுதி சுற்று அதுக்கே முந்தைய வருஷத்துமே கொடுத்துருக்கானுங்க, ஓகே. ஆனால் விசாரணை எங்கேயுமே வரலையே. அப்போ விசாரணைக்கு ஏன் ஒன்றுமே கொடுக்கல? ஒரே நிமிஷம். இந்த 2016 இங்கே பாருங்க. அப்போது விசாரணை இல்லை, இறுதி சுற்றுக்கு 2015 கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது விட்டுலாம். ஜோக்கருக்கு சரி ஓகே, அதுக்கும் கொடுத்துருக்காங்க. துருவங்கள் 16 ரொம்ப நல்ல படம். அதுக்கு பெஸ்ட் டைரக்டர் இல்லை ஆக்டர் கூட, ஆக்டர் விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் அதுக்காவது கொடுத்துருக்கலாம். 24க்குலாம் ஓகே, 24 கூட ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. ஆண்டவன் கட்டளை விஜய் சேதுபதிக்கு, இத்தனைக்கும் படமும் ரொம்ப நல்ல படம். உரியடியில் ஒன்று கூட கொடுக்கல. அதில் மைம் கோப்பியோட மேபி நெகட்டிவ் ரோலுக்கும் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஆக்டருக்காக உரியடிக்கு விஜயகுமார் அதுவும் நல்லா பண்ணியிருந்தேன். நல்ல படமும் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்கேஸ் பார்க்கலன்னா பாருங்கள். இறைவிக்கும் அதுக்கும் கொடுக்கல. குற்றமே தண்டனை, அம்மணி, சென்னை 6,28,2, மெட்ரோ, தர்மதுரை, பிச்சைக்காரன் நல்லாயிருக்கும், அது எதுவும் கொடுக்கல. தோலா, காலும் கடந்து போகும், அந்த படத்தில் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும், அதுக்கும் எதுவும் கொடுக்கல. கபாலி, ரஜினிக்கும் இந்த படத்தில் அந்த டைமில் வந்து அந்த படத்துக்கு இந்த படம்லாம் ஒரு கேட்டகரியில் கூட வரல பாருங்க. சும்மாவே விஜய் படத்தை கிடைக்காது, தெரியலாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அச்சம் என்பது மேலே ஓகே. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே அந்த வருஷங்கள் நல்லா. மனிதன் படம்லாம் அந்த வருஷம் தான் வந்திருக்கு. அந்த படத்தில் பாட்டுலாம் நல்லாயிருக்கும். சனாக்கு அந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஐ மீன் இல்லை நான் தர்மதுரை கொடுக்காம விட்டதே இங்கே அநியாயமாகி போச்சு. ஓகே, இது 2016 லிஸ்ட்டு. இங்கேயும் வந்து நமக்கு கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகை யாருக்கு கொடுத்துருக்கு? பாம்பு சட்டை கீர்த்தி சுரேஷ். ஆனால் இந்த வருஷத்தில் பாருங்களேன், இந்த இறைவி படத்தில் கூட நிறையா பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க. தர்மதுரையிலையும் நல்லா பண்ணியிருப்பாங்க. தர்மதுரை, ராதிகாலேருந்து எல்லாருமே நல்லா ஒரு அந்த குணச்சித்திர அவார்டெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க கொடுத்த அவார்டெலாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்புறம் இருமுகங்களில் வில்லனும் நல்லா பண்ணியிருப்பார் விக்ரம், அதுக்கும் கொடுத்துருக்கலாம். வெற்றி வெள்ளம் நல்லா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் கொடுக்காம இவனுக்கு கொடுத்துருக்கிற லிஸ்ட் இவனுக்கு ஏதோ குருட்டா வாக்கில் கொடுத்த மாதிரி தான் இந்த வருஷத்தோட லிஸ்ட்டே இருக்குது. சரி, அடுத்த வருஷத்துக்கு போகலாம். அடுத்த வருஷம் 2017க்கான லிஸ்ட்டு. ஓகே, 2017க்கான லிஸ்ட்டில் சிறந்த முதல் படம் முதல் பரிசு அறம், ஓகே. விக்ரம் வேதா, ஓகே. 3ஆம் பரிசு தரமுனை, ஓகே. படம்லாம் ஓகே. சிறந்த படம் டூலைட், ஓகே. இதெல்லாம் இந்த வருஷம் தர்மதுரை கொடுத்து வச்சிருக்கானுங்க. இவனுக்கு என்ன எண்ணத்தில் கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில. அடுத்து சாரி இவனுக்கு அவங்க சொல்லிட்டேன். இவங்க என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சிறந்த நடிகர் கார்த்தி, ஓகே. சிறந்த நடிகை நயன்தாரா, அறம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிறந்த நடிகர் சந்தோஷ் ஸ்ரீராம், டூலைட்டு.
சிறந்த நடிகை ஆண்ட்ரியா தரமணி, ஓகே. வில்லன் நடிகர் திரு பிரசன்னா, திருட்டு பாயிலே, நல்லா தான் இருக்கும் அந்த படம், நீங்கள் பார்க்கலான்னு பாருங்கள். நகைச்சுவை நடிகை பாலசரவணன் ஆளோட சிறப்பு காணும். சரி பார்க்கலாம், நம்ம அந்த வருஷத்தில் வேறு என்ன படங்கள் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். நகைச்சுவை நடிகை ஊர்வசி மகளிர் மட்டும், ஓகே. இதுதான் சிறந்த குணச்சித்திர நடிகர் போஸ் வெங்கட். இங்கே தான் வந்து எல்லாருமே கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க லிஸ்ட்டு பார்த்ததுன்னு. கவன் தீரன் அதிகாரம் 2, தீரன் அதிகாரம் 1 கூட அவர் வந்து நல்லா தான் பண்ணியிருப்பார். ஆனால் கவன் எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லை, அது குணச்சித்திர நடிகர் வேறு யார் அந்த வருஷத்தில் நல்லா பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இன்கேஸ் நல்லா பண்ணலான்னா இவர் கொடுத்துருக்க வேண்டியது, இவரும் ஒரு அவார்ட் டிசர்வ் தான். பட் இவங்க எல்லாரும் கிடைக்கிறதுக்கான காரணம் ரீசன்லாம் வந்து நம்ம இன்னொரு லிஸ்ட்டில் பார்க்கலாம். அது 2021 அந்த டைமில் தான் கொஞ்சம் இவனுக்கு ஆட்டம் போட்டானுங்க. அடுத்து குணச்சித்திர நடிகை சுனலட்சுமி அறம், மேபி அந்த பையனோட அம்மாவாக இருக்கும். இயக்குனர் திருமதி புஷ்கர் காயத்ரியா ஏதோ ஒன்று. விக்ரம் வேதா. கதையாசிரியர் H. வினோத்குமார், தீரன் அதிகாரம் 1 கரெக்டா. உரையாடல் ஆசிரியர் ராம், கரெக்டு. நான் கரெக்டுனா நான் ஏதோ ஜட்ஜ் பண்ணுறல. பாடல் ஆசிரியர் தீரண்டா பாடல் எதை வச்சு கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில. பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், திருட்டு பைலேட்டோ. பின்னணி பாடகி சக்தி ஸ்ரீ, ஓகே. ஒளிப்பதிவாளர் செல்லதுரை, திருட்டு பைலேட்டும் நிறைய வாங்கியிருக்கு. சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் A. ராஜா முகமது, ஓகே. சிறந்த கலை இயக்குனர் A. K. முத்து, அண்டாவ காணம். சிறந்த சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்ராயன், விக்ரம் வேதா, தீரன் அதிகாரம் 3, ஓகே. தீரன் அதிகாரம் 3 நல்லாயிருக்கும். நடன ஆசிரியர் திரு RS பாஸ்கர். சிறந்த தையற் கலைஞர் ஸ்ரீனிவாசன். கடுகு. குழந்தை நட்சத்திரம் சாதன்யா, நிசப்தம், அந்த படம் பார்க்கல. பின்னணி குரல் கொடுப்பவர் ராஜகோபால், அறம், ஓகே. சிறந்த பின்னணி குரல் உமா மகேஸ்வர், ஓகே. இதெல்லாம் எந்த ஒரு அறம் நிறைய வாங்கியிருக்கு. இந்த திருட்டு பைலே 2 இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கு. சரி, அந்த வருஷம் என்னென்ன படம் நல்லா வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 2017 பெஸ்ட் படங்கள் அதுலலாம் அருவி வந்து 2017 தான் வந்துச்சு. தீரன் அதிகாரம் 1, விக்ரம் வேதா, மாநகரம். பார்த்தீங்களா, மாநகரம் 2017 தான் வந்துச்சு. பவர் பாயிண்ட் நல்லா இருக்குமே, அதில் பாட்டெலாம் நல்லா இருக்குமே. இதில் யாருக்கு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க? சிறந்த இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா கவனுக்கு. ஆனால் பாருங்களேன், அந்த வருஷம் வந்து பவர் பாண்டியில் பாட்டுலாம் நல்லாயிருக்கும். ஷான் ரோலில் தானே ரொம்பவே நல்லாயிருக்கும் பவர் பாண்டியில் பாட்டு. மேயதமான் கூட பாட்டு நல்லாயிருக்கும். காசி அட்டாக் படமும் நல்லாயிருக்கும். குரங்கு பொம்மை படம் நல்லா இருக்குமே. நித்திலனுக்கு எதுவும் ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாமே. வேலைக்காரன் சாங்ஸ் கூட அனிருத்துக்கு எதுவுமே கொடுக்கல போல. குற்றம் 23, ஒரு கிடாயின் கருணை, அந்த படம் நல்லாயிருக்கும். மரகத நாணயம் அந்த படத்தில், காமெடிக்கு வந்து அந்த வருஷத்தில் வேல்யூ. மரகத நாணயத்துக்குள்ள இவர் யாருப்பா, ஒரு முனிஷ்காந்த் கொடுத்துருக்கலாம். ஓகே. ரங்கும் நல்லா தான் இருக்கும். தரமணி, ஓகே. மீசை முறுக்கு எதுவும் கொடுக்கல போல. லென்ஸு, பாகுபலி 2 அது இந்த கேட்டகரியில் வராது, விட்டுருங்க. 8 தோட்டாக்கள் கூட நல்லாயிருக்கும். 8 தோட்டாக்களுக்கு MS பாஸ்கருக்கு எதுவுமே கொடுக்கலையா? MS பாஸ்கர் வில்லன் நடிகராவது நல்லா பண்ணியிருப்பாரு. பாருங்க, அதுக்கு கொடுக்கல. 8 தோட்டாக்கள் MS பாஸ்கர் குணச்சித்திர நடிகருக்காவது கொடுத்துருக்கலாம், இல்லை வில்லன் நடிகருக்காவது கொடுத்துருக்கலாம், படத்துக்காவது கொடுத்துருக்கலாம், அதுக்கும் கொடுக்கல. கடுகும் நல்லா தான் இருக்கும். ஓகே. எகைன் இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. துப்பறிவாளம்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் கொடுக்கலாம். சண்டை பயிற்சியெல்லாம் துப்பறிவாளம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த வருஷத்துல பாடல்கள்னு வச்சு பார்த்தா கூட நிறைய படத்துல பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா கவனை கம்பேர் பண்ணா நல்லாவே இருக்கும். நம்ம மற்ற படத்துலலாம் ஒரு படத்துல பாட்டு சொல்லப்போனால் பவர் பாண்டிக்கு பாட்டுலாம் நல்லா இருக்கும். வேற ஏதாவது இந்த வருஷத்துல பாட்டு படம் ஏதாவது வேற ஏதாவது பெஸ்ட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. சாங்ஸ்க்கு இப்போ கவனுங்க ஓகே தான். இப்போ பார்த்தோம்னா கொடுக்க வேண்டியதா. இவனுக்கு என்ன நினச்சிருக்காங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்றதுக்காகவே கொடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. ஷான் ரோல்டருக்கு அந்த வருஷம் கொடுத்து வச்சிருக்கலாம். விக்ரம் வேதால கூட ஆக்சுவலாக விக்ரம் வேதாக்கு ஷாம் சிஎஸ்க்கு கொடுத்துருக்கலாம். இதில் பாட்டு நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கும். விக்ரம் வேதாக்கு சாம் சிஎஸ் கொடுத்துருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். அகைன் ஓகே. சரி, இந்த வருஷமும் கொஞ்சம் MS பாஸ்கருக்கெல்லாம் கொடுக்காதது கொஞ்சம் வருத்தம். சரி, அடுத்த 2017 முடிஞ்சதா? 2018 இங்கே 18. ஓகே. 2018 முதல் பரிசு பரியரும் பெருமாள், சிறந்த படம். ஓகே. 2ஆம் பரிசு கடைக்குட்டி சிங்கம். ஓகே. 3ஆம் பரிசு 96 கூட ஓகே. சிறந்த படம் சீதக்காதி. ஓகே. பெண்களை பற்றி அதுவும் கனா பர்ஃபெக்டு. சிறந்த நடிகர் தனுஷ் வடச்சனை, அதுவும் கரெக்டு.
சிறந்த நடிகை ஜோதிகா சக்கன் சிவந்தவானம். இதுதான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் இதுதான் கொஞ்சம் ஏதோ எதை வச்சு கொடுக்குறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சிறந்த நடிகை சிறப்பு பரிசு விஷ்ணு விஷால் ராட்சசன். ஓகே. சிறந்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கனா வடச்சனை. ஓகே கரெக்ட் தான். வில்லன் நடிகர் சமுத்திரக்கனி வடச்சனை. பர்ஃபெக்ட். சிறந்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபு மோகினியா. அந்த வருஷத்துல யோகி பாபு ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்கான். மற்ற படத்துலாம் எவ்வளோ காமெடி பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு மோகினி படம் தான் வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல. சிறந்த நகைச்சுவை நடிகர் தேவதர்ஷினி 96. அந்த படத்தில் என்ன காமெடி பண்ணியிருக்காங்க, நான் அந்த படத்தில் இவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு தெரில. வேற படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் காமெடி கொடுக்குற அளவுக்கு காமெடிலாம் பெருசாக அவங்க பண்ணவே இல்லையே. குணச்சித்திர நடிகர் அமீர். ஓகே. குணச்சித்திர நடிகை விஜய் சந்திரசேகர். யாரும் தெரியுமா? கிளைமேக்ஸ் டைலாக் பேசலாம்ல. எனக்கு தெரிஞ்சு குணச்சித்திர நடிகை நம்ம பார்க்கல. குணச்சித்திர நடிகை ஆகட்டும், சிறந்த நடிகை, அப்புறம் இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கணும். இயக்குனர் மாரி செல்வராஜ். ஓகே. கதையாசிரியர் பிரேம்குமார் 96. ஓகே. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஐ மீன் ஒருத்தருக்கு டேரக்ஷன் கொடுத்துருந்தா அதே படம் நல்லா இருந்தால் கொஞ்சம் ஸ்டோரி கொடுத்துருந்தா ஈக்குவலாக ஸ்பிரிட் ஆகும். உரையாடல் ஆசிரியர் அருண்ராஜா காமராஜா கனா. ஓகே. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். ஓகே. வடச்சனை. இந்த வருஷம் ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பாடலாசிரியர் தியாகராஜா குமார் ராஜா. அவர் தான் பாடலாசிரியர் எழுதியிருக்கார் போல இருக்கு. பின்னணி பாடகர் ஸ்ரீராம். ஓகே. பின்னணி பாடகா ஆராதனா சிவகார்த்தின். இதெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு அநியாயம்னா இதுதான். இதை நான் அவங்களுக்கு கொடுக்குறது தப்புன்னு சொல்ல. அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி போட்டோ இல்லை கொஞ்சம் குழந்தை அந்த ஒரு கேட்டகரியில் கொடுக்காம அவங்க மொத்தமே ஒரு 3-4 லைன் தான் அந்த அது நான் அதை நான் தப்பாகவும் எதுவும் சொல்லலை. எந்த அஃபென்ஸ் இல்லை. ஓகேவா? அது நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் அகைன் இந்த மாதிரி ஒருத்தங்க கொடுக்கும்போது அந்த வருஷம் ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபுல் சாங்கெல்லாம் பாடியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் என்னடா அதுன்ற மாதிரி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு என்ன மைண்டில் வருது, சக்கச்சவந்த வானம்ல பூமி பாட்டில் சக்திஸ்ரீ அவ்வளோ சூப்பராக படிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு மைண்டில் அந்த மாதிரி நிறைய பாட்டு வருது. அந்த மாதிரி எதுக்கு கொடுக்கல. ஓகே. அடுத்து சென்னை பயிற்சியாளர் கோடி சோடா 2. ஓகே. கலை இயக்குனர் சீதகாதி. ஒளிப்பதிவாளர் வடச்சென்னை. ஒளிப்பதிவாளர் வயல்ராஜுக்கு. ஓகே. நடன ஆசிரியர் கடைக்குட்டி சிங்கம் பாபா பாஸ்கர். அதில் என்ன டான்ஸ் இருக்குன்னு ஏன் அந்த வருஷம் விஜய் படம்லாம் வந்துச்சு. சர்க்கார்லாம் நல்லா தானே டான்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கொடுக்க பாரு. ஒன்று கூட 2016 சரி 2017 சரி 2018 3 வருஷமும் ஒவ்வொரு படம் விஜயோட வந்துட்டு தான் இருக்குது. 1க்கு 2 வந்திருக்கு. கரெக்டா? 2018 2 வந்துச்சு. ஆனால் பாருங்க ஒன்று கூட கொடுக்கல. மெர்சலில் ஒன்று கூடவா தகுதி இல்லை. எந்த இதெல்லாம் கொடுத்தானுங்கன்னு தெரில. 2018 தானே 2018 மெர்சல் இல்லை, 2017 தான் மெர்சல். ஆமாம். ஆனால் 2018 சர்க்கார் வந்துச்சு. அப்போ 2017 ஒன்று கூடவா தகுதி இல்லை. அதெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்போ அந்த படம் நல்லா தான் இருக்கும். குழந்தை நட்சத்திரம் கௌதம் சீதகதி. ஓகே. பின்னணி குரல் கொடுப்பவர் ஆதித்யா பாஸ்கர். பின்னணி கொடுப்ப ஆதித்யா பாஸ்கரா? அவரு சிறந்ததையும் பின்னணி கொடுத்துருக்காரா? ஓகே. படம் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம மான்சி மோகினி. சரி. அந்த வருஷத்துல வேற என்னென்ன பாருங்க. இதுல இந்த வருஷத்துல சிறந்த நடிகை ராட்சசனுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2ஆம் பரிசு 3வது பரிசாவது கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2ஆம் பரிசே கொடுத்துருக்கலாம் ராட்சசனுக்குலாம். அவ்வளோ நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் பிஜிஎம்க்கு கொடுத்துருக்கோம். பிஜிஎம்க்கு அந்த ஒரு கேட்டகரி இல்லை. 2018 சவரக்கத்தி நல்லா இருக்கும். காமெடிலாம் நல்லா இருக்கும். பேரன்புக்கு அந்த வருஷத்துல ஒன்றும் கொடுக்கல பாருங்க. பேரன்புக்கு எதுவும் ஒரு அவார்டு கூட கொடுக்கல. அப்பெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அந்த வருஷம் பேரன்புக்கு ஒரு மம்முட்டிக்கு ஒரு அவார்டு கொடுக்காம இங்கே யார் கொடுத்து வச்சிருக்கானுங்க? சரி தனுஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே. பட்லீஸ்ட் அந்த சிறந்த ஆக்சுவலாக ராட்சசங்க படம் கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு நடிகருக்கு பேரன்புக்கு மம்முட்டி கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்கல. இமைக்கா நொடிகள் நல்லா இருக்கும். சாங்ஸும் நல்லா இருக்கும். படமும் நல்லா இருக்கும். அதுக்கு ஒன்று கூட கொடுக்கல பாருங்க 2018. அடுத்து 2017 நாச்சியார்லாம் நல்லா தான் இருக்கும். மாறிட்டு ஓகே தான். அதுக்கப்புறம் சரி இருக்கு இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். வடச்சென்னைக்கு ஒரு அளவு கொடுத்துருக்கு. பரியரும் பெருமாள். ஓகே. ராட்சசன். ஓகே. மகாநதிக்கு கீர்த்தி சுரேஷ் கொடுத்துருக்கலாம். பார்த்தியா இவனுக்கு எந்த ஒரு லட்சணத்தில் கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கே தெரியுதா? ஜோதிகா உங்களுக்கே தெரியும். சக்கச்சவந்த வானம்ல எப்படி இருக்கும்னு. அவங்க நல்லா நடிக்கணும்லாம் அதில் யாரும் சொல்ல. பட் இந்த வருஷத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸோ நம்ம நமக்கு ஜென்ரலாக பார்த்தாலே தெரியும்ல ஒருத்தங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு 2.0. ஓகே. வேற ஏதாவது இந்த சினிமாட்டோகிராஃபி ஏதாவது அட்லீஸ்ட் ஏதோ ஒன்றாவது கொடுத்துருக்கலாம். ஒப்பனையிலேருந்து ஏதாவது ஒன்றும் கொடுக்கல. மேற்கு தொடர்ச்சி மலை படத்துக்குலாம் எதுவும் கொடுக்கல பாருங்க. அப்புறம் கோலமா கோக்கிலாவும் நல்லா இருக்கும். நெல்சனுக்கும் நயன்தாராக்கு இந்த வருஷம் ஏதோ சரண்யா பண்ணுவோன்னெல்லாம் நல்லா குணச்சித்திரமாக நடிச்சிருந்தாங்க. சரண்யா பண்ணுவோன்னு காமெடி கொடுத்துருக்கலாம், இல்லை குணச்சித்திரம் கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. காலாக்கு எதுவும் சத்தியமாக எனக்கு தெரிஞ்ச பாரஞ்சித் படத்துக்குலாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் சரப்பட்டா கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இரும்பு திரைக்கு கொடுத்துருக்காங்க. வில்லன் நடிகர் வில்லன் யார் கொடுத்துருக்காங்க? வில்லன் சமுத்திரக்கனி. ஓகே. பட் அகைன்
சக்கச்சவந்த வானம்ல சாங்ஸ் நல்லா இருக்கும். இதுல பாருங்க, இரவுக்கு ஆயிரம் கண்களுக்கு படமே நல்லா இருக்கும். அதுலயும் எதுவும் கொடுக்கல போல அந்த படத்துக்கும். அடங்குமாரும் நல்லா இருக்கும், சீதக்காதி சரி ஓகே. பட் அகைன் இந்த வருஷமும் கொஞ்சம் ரொம்பலாம் வந்து ப்ராப்பரான கொடுத்தோம்னு தெரியல. ஏன்னா பாட்டெல்லாம் மற்றபடி பார்த்தா காலாலாம் நல்லா இருக்கும், 96 நல்லா இருக்கும், அடச்சனை கொடுத்துருக்காங்க. பட் அகைன் சக்கச்சவந்த வானம்ல அந்த அட்லீஸ்ட் அந்த சிங்கர் பேபேக் சிங்கர் கொடுத்துருக்கலாம். அகைன் அது அன்அக்செப்டபிள், அதுதான் ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. மற்றபடி மற்ற கேட்டகரியில் கூட ஓகே தான். என்ன சிறந்த நடிகை தான் எனக்கு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, இது நீங்களே அதை உங்கள்கிட்டயே சொல்லி விட்டுறேன், நீங்களே அதோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அடுத்து 2019 சிறந்த முதல் பரிசு அசுரன், கரெக்டு தான். ஒத்த செருப்பு சைஸ் 7, அதுவும் ஓகே. 2ஆம் பரிசு. 3வது பரிசு கோமாளி, ஓகே குட். சிறந்த படம் கேடி என்கிற கருப்புத்துறை. இன்கேஸ் நீங்கள் பார்க்கலான்னு பாருங்க, நல்லாயிருக்கும். பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் பொன்மகள் வந்தால். பொன்மகள் வந்தால் எனக்கு தெரிஞ்ச 2020 ரிலீஸ் ஆனது. இவனுக்கு இவங்க போட்டு எல்லாரையும் கவர் பண்ணி இந்த விஜய் அவார்ட்ஸ்க்கு வரவங்க எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்து அனுப்புற மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கணும்னு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதே மாதிரி சிறந்த நடிகர் பார்த்திபன், பார்த்திபன் அந்த வருஷத்துல ஓகே, அவர் கொஞ்சம் அந்த படத்துல அவர் மட்டும் தான் பண்ணியிருப்பார், நல்லா பண்ணியிருப்பார். சிறந்த நடிகை மஞ்சு வாரியர் அசுரன், ஓகே. சிறந்த நடிகர் கார்த்தி, சிறப்பு பரிசு கைதி, ஓகே. இந்துஜா மகாமுனி சிறந்த நடிகர், ஓகே. வில்லன் நடிகர் அர்ஜுன் தாஸ், கைதி கூட ஓகே தான். சரி, நம்ம பார்க்கலாம் லிஸ்ட் வேற யார் நல்லா பண்ணியிருக்காங்க. நகைச்சுவை நடிகர் கருணாகரன், மான்ஸ்டரா படத்துல சரி பார்க்கலாம், வேற யாராவது காரணம். ஏதாச்சும் யோகி பாபா அந்த வருஷத்துல கோமாளி நல்லா பண்ணியிருப்பான், அவங்க கொடுத்துருக்குறாங்களே, ஓகே. இந்த நகைச்சுவை நடிகை கோவேஸ்வர்லா, காஞ்சனா 3 அது வேற வழியில கொடுத்தா. சிறந்த குணச்சித்திர நடிகர் பிரகாஷ்ராஜ், அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக அந்த படத்துல அவருக்கு ரோல் கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் வருவார். வேற பசுபதி கொடுத்துருக்கலாம் அந்த படத்துல. பசுபதி கூட அந்த படத்தை நல்லா தான் பண்ணியிருந்தாரு. குணச்சித்திர நடிகை ஸ்ரீரஞ்சனி, ஹவுஸ் ஓனர், ஓகே. இயக்குனர் திரு பார்த்திபன், ஒத்த சிறப்பு. 3 அவார்டு இங்கே வாங்கியாச்சு பாருங்க. கதையாசிரியர் பூமணி அசுரன், ஓகே. உரையாடல் ஆசிரியர் வெற்றிமாறன் அசுரன், ஓகே. இசையமைப்பாளர் திரு தமன். தமனுக்கு மகாமணி கூட வேற படத்துக்கு கொடுத்துருக்கலாம். அந்த படத்துல மொத்தமா ஒரு 2 பாட்டு தான் இருக்கும். இத்தனைக்கும் அந்த படத்தோட அஃபிஷியல் பாட்டு கூட நம்ம இந்த பிளாட்ஃபார்மே அவ்வளோ சீக்கிரம் ஃபைன் பண்ண முடியறதில்ல. ஆனால் பாட்டு நல்லா தான் இருக்கும் மகாமணி படத்துல. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. பாடலாசிரியர் என்ஜிகே பாட்டு கூட நல்லா இருக்கும். என்ஜிகே பின்னணி பாடகர் ஹரிச்சரன், பல படங்கள், ஓகே. சைந்தவி அசுரன் பின்னணி பாடகி. ஒளிப்பதிவாளர் தேனீஸ்வரர், பேரன்புக்கு ஒரே ஒன்று கொடுத்துருக்கானுங்க, ஏதோ ஆறுதல் பரிசு மாதிரி. ஒளிப்பதிவாளர் தபஸ் நாயக், ஹவுஸ் ஓனர், ஓகே. திறந்த சுதர்ஷன், ஒத்த செருப்பு, அகைன் 4 அவார்டு. இந்த கடை இயக்குனர் பாலச்சந்திரன், தர்மபிரபு, ஓகே. சண்டை பயிற்சியாளர் அன்பறிவு, கைதி, கண்டிப்பாக அதுதான் பர்ஃபெக்ட். சிறந்த நடன ஆசிரியர் ராகவா லாரன்ஸ், காஞ்சனா 3, ஓகே. சிறந்த ஒப்பனை கலைஞர் கே கணேசன், ஓகே. தையர் கலைஞர் திருமகன், ஓகே. குழந்தை நட்சத்திரம் நாகா விஷால், கேடி என்கிற கருப்பதில், ஓகே. ஓகே. இப்போ நினைக்கிறோம் ஐஸ்வர்யா பாஸ்கர், கதிர், ஓகே. இந்த வருஷத்துல வந்த நல்ல படங்கள்லாம் என்னென்னு பார்த்தலாம். 2019 ஜிவி படம் முதலாக கேட்டது. உண்மையாகவே அந்த வருஷத்தில் வந்து ஒரு அருமையான படம். அதுக்கு எதுவும் கொடுக்கல, ஒரு அவார்டு கொடுக்கல. அந்த படத்தோட அட்லீஸ்ட் ஸ்டோரி நரேட்டிவ்காவது கொடுத்துருக்கலாம், நல்லா இருக்கும். வேற எல்லாம் அந்த வருஷம் கொஞ்சம் எவ்வளோக்கு ஆவரேஜான படங்கள் தான் வந்திருக்கு போல இருக்கு. ஜாக்பாட்டில் கூட காமெடி நல்லாயிருக்கும். கூர்கா ஆவரேஜ் தான். ஆமாம், அந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே ஆவரேஜாக தான் இருக்குது போல இருக்கு. கைதி, ஓகே, அது கொடுத்துருக்கு. சூப்பர் டீலக்ஸ்க்கு எதுவும் கொடுக்கல போலயே. சூப்பர் டீலக்ஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கும். படத்துக்காக இல்லாமல் வேற ஏதாவது விஷயத்த கொடுத்துருக்கலாம். சூப்பர் டீலக்ஸ் கொடுக்கலாம். மகாமுனி படம் நல்லா இருக்கும், படத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம். இவங்க வேற எதுக்கோ கொடுத்து வச்சிருக்காங்க. சில்லு கருப்பட்டி நல்லா இருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட்ல பார்க்கலாம். பேட்டை, விஸ்வாசம் 1 கூட கொடுக்கல. பேட்டையில் ஆக்சுவலாக அந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அவார்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நல்லா இதில் பாருங்களேன், சாகோ விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 4 படத்தில் 1 கூட இல்லை. அதுவும் பிகிலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். விஜய் படம்ன்றதுனால கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. காப்பான், ஓகே. ஆனால் இதெல்லாம் பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியிலே வருது. சரி, ஓகே. தடம்ல கொடுத்துருக்கலாம், நல்லா தானே இருக்கும். படமும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். பேரன்பு, என்ஜிகேக்கு வந்து வேற ஏதாவது விஷயத்துல கொடுத்துருக்கலாம். கடாரம் கொண்டான் விட்டுருங்க. அசுரன் கொடுத்துருக்கு. கைதி, மிஸ்டர் லோக், அதெல்லாம் எதுக்கு இதில் வந்திருக்கு. அயோக்கியா, எல்கேஜி நல்லா இருக்கும், காமெடி அது நல்லா இருக்கும். தேவ், தில்லுக்கு துட்டு, நட்பே துணை பாட்டு நல்லா இருக்கும். 90 ml 3.3. பூமராங்,
காஞ்சனா 3, நீயா 2 எல்லாம் அந்த வருஷம் கொஞ்சம் தான் ஏதோ ரொம்ப கம்மி கேட்டகரி படம் இருக்கு. இங்கே கோமாளியெல்லாம் காணோம். சரி ஓகே, இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரை தான் போல இருக்கு. பட் அகைன் இதில் நிறைய இடத்துல வந்து ஒத்த செருப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் அகைன் இந்த நகைச்சுவை நடிகர் எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு அந்த வருஷம் கோமாளி நல்லதாக பண்ணியிருந்தாரு. சரி ஓகே, நம்ம கருணாகரனுக்கு வந்து 2015 அந்த இன்டர்நேட் நாளைக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, அகைன் அடுத்து 2020 ஃபஸ்ட்டு படம் லாக்டவுன் வேறு வந்துருச்சுல. ஒரு மொத்தமாகவே 3-4 மாதத்தில் தேட்டரில் வந்த படத்தை மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. முதல் படம் கூழாங்கல், ஓகே. 2ஆம் பரிசு சூரரை போற்று, ஓகே. 3ஆம் பரிசு சண்டைக்காரி, ஓகே. நான் அந்த படம் பார்த்ததில்லை. சிறந்த படம் தேன், அது நல்லா தான் இருக்கும். கமலி நடுக்காவேரி, அந்த படம் நல்லாயிருக்கும். பட் எல்லாம் அந்த வருஷமே வந்ததான், எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, சிறந்த நடிகர் சூர்யா, சூரரை போற்று. சிறந்த நடிகை அபர்ணா பாலமுரளி. சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு தருண்குமார் தேனு. ஏன்னா வேறு வழி இல்லை, அந்த வருஷம் மொத்தம் ஒரு நல்ல படம்னு ரொம்ப பொறுக்கிதான் எடுக்கணும். ஆனால் கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தாலே இருக்கும். அதில் பாருங்கள், வெறும் ஒரே ஒரு கேட்டகரியில் ரக்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. வில்லன் நடிகர் நந்தா வானம் கொட்டட்டுமா, உனக்கு புடுக இதெல்லாம் என்ன சொல்கிறது. அபர்ணதி. குணச்சித்திர நடிகர் கருணா சூரரை போற்று. சிறந்த குணச்சித்திர நடிகை திரு வடிவுக்கரசி ஜனநாயகம் விற்பனைக்கல்ல. சிறந்த இயக்குனர் சுதா கோங்கரா, ஓகே. சிறந்த கதாசிரியர் கணேசன் மனிதம். சிறந்த உரையாடலாசிரியர் தங்கத்துறை தேன். ஜிவி பிரகாஷ்குமார் சூரரை போற்று, ஓகே. பாடலாசிரியர் கவிஞர் தாமரை தாய்நிலம் சண்டைக்காரி. இந்த படம்லாம் நான் பார்க்கவே இல்லை, வந்துச்சா இல்லைன்னே தெரில. இங்கே ஏதோ உட்காந்து பார்த்தாங்கன்னு தெரில. சிறந்த ஒளிப்பதிவர் காப்பி ரணசிங்கம் அந்த வருஷம் வந்ததுன்னா அதுக்கே நிறையா கொடுத்துருக்கலாமே. இந்த ஆக்ட்ரஸ் கேட்டகரியிலலாம் அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அந்த வருஷத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இந்த எழுப்பினத்தில் லாரன்ஸ் கிஷோர், கலை இயக்குனர். அகைன் பாருங்கள், ஒரு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ராஜவம்சம், நடனாசர் சாண்டி, ஒப்பனை கலைஞர் வினிதா, தையர் கலைஞர் விஜயபாஸ்கர். கூழாங்கல் செல்லப்பட்டு, குழந்தை நட்சத்திரம், கரெக்டு. வானம் கொட்டட்டும், ஒப்பனைக்கல்ல, ஓகே. சரி, அந்த வருஷம் என்னென்ன நல்ல படங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப லிமிட்டடான படங்கள் தான். சைக்கோவுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 2 கேட்டகரியாவது அதுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். தர்பாரில் சாங்ஸும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அனிருத்துக்கு இப்போ வரைக்கும் ஒன்று கூட கொடுக்கல. சூறாய் போட்டிருக்கு, ஓகே. ஓமை கடவுளைக்கும் கொடுத்துருக்கலாம், அதுலேயும் எதுவும் கொடுக்கல. ஓமை கடவுளை, ஜிப்சி நல்லாயிருக்கும். மூக்குத்தி அம்மனுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால் படமாகவே நல்லாயிருக்கும். அது சிறந்த படம். அட்லீஸ்ட் 1, 2, 3 ஏதோ ஒன்றாவது கொடுத்துருக்கலாம், அது ஒன்று கூட கொடுக்கல. காப்பி ரணசிங்கமும் நல்லாயிருக்கும், அதுக்கும் ஒன்றும் கூட கொடுக்கல. நான் வந்து படம் கேட்டுக்கள் சொல்கிறேன். அதையும் தாண்டி இதில் வந்து பார்த்தா ஓகே, 2021 தான் மாஸ்டர் போல். தர்பார், சூரரை போற்று, மாஃபியா, இதெல்லாம் எல்லாம் பாவக்கதைகள் நல்லாயிருக்கும், அதுக்கு எதாவது கொடுத்துருக்கலாம். அப்புறம் ரணசிங்கம், ஓக்மை கடவுளை, அதெல்லாம் நல்லாயிருக்கும். தட்டம் தூக்குறோம், அந்த படம் அந்த வருஷம் கொஞ்சம் ட்ரை தான், ஏன்னா லாக்டவுன் வேறு இல்லை. ஓகே, திரௌபதியெலாம் வந்திருக்கு. கண்ணும் கண்ணும் கொலையாடுதலுக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும். ஏதாவது பெஸ்ட்டு ஃபிலிம்லேயே 2nd, 3rd ப்ரைஸே கொடுத்துருக்கலாம். பட் அகைன் ஏதோ ஒன்று. இந்த வருஷமும் கொஞ்சம் ஓகே. அடுத்து 2021. அடுத்து 2021 எகைன் அதுவும் அந்த வருஷமும் கொஞ்சம் லாக்டவுன் அதிகமாக இருந்ததுனால லிமிட்டடான படங்கள், அதுவும் முக்கியமாக ஓடிடிலேருந்து தான் நிறைய எடுத்திருக்கு. ஓடிடி தான் ஃபுல்லாகவே. முதல் பரிசு படத்துக்கு வந்து ஜெய்பீம், பர்ஃபெக்ட்டு. 2ஆம் பரிசு கடைசி விவசாயி, பரவாயில்ல கொடுத்துட்டாங்க. சிறந்த படம் 3ஆம் பரிசு கர்ணன், ஓகே. இதுதான் பர்ஃபெக்ட். ஐ மீன் லிஸ்ட்டு, படம், சிறந்த படம் லிஸ்ட் மட்டும் சொல்கிறேன். சிறந்த படம் சிறப்பு பரிசு ரூபாய் 2000. அந்த படம் நான் பார்த்ததே இல்லை. பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் நெட்ரிகன். அந்த படத்தில் உயர்வாகலாம் அவங்க ஒன்றும் சொல்லலையே. சிறந்த நடிகர் திரு ஆர்யா சார்பட்டா. இன்னும் சார்பட்டாக்கு எதுவுமே கொடுக்கல. 2nd or 3rd எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுதான் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு. அட்லீஸ்ட் சிறந்த படம் சிறப்பு பரிசுக்கு சார்பட்டா கொடுத்துருக்கலாம் எனக்கு கேட்டால். அது அவ்வளோ டிசர்விங்கான ஒரு படம் தான். சிறந்த நடிகர் சரி, அட்லீஸ்ட் ஆர்யாக்காவது கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகை லெஜமால் ஜோஸ், ஜெய்பீம், ஓகே, பர்ஃபெக்ட்டு. சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு சார்பேட்டா பரம்பரை, பசுபதி, ஓகே. ஆனால் மணிகண்டனுக்கு ஒன்று கொடுக்குறது பாருங்களேன். குணச்சித்திர நடிகளை தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, ஓகே. சிறப்பு பரிசு பசுபதி டிசர்விங் தான். அமிர்தா சீனிவாசன் இறுதி பக்கம், அந்த படம். அடுத்து யோகி பாபு டாக்டருக்கு நகைச்சுவை நடிகர், பர்ஃபெக்ட்டு. நகைச்சுவை நடிகை மதுமிதா வரிசியா, அந்த படம் பார்த்ததே இல்லை. குணச்சித்திர நடிகர் கே மணிகண்டன், ஓகே. குணச்சித்திர நடிகை டாக்டர் ரெச்சல் ரெபேக்கா, அவங்க கரெக்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த இயக்குனர் தாஜ் ஞானவேல், ஓகே.
கதாசிரியர் மணிகண்டன், கடைசி விவசாயி கரெக்டு. எந்த உடையாளர் மாதிரி செல்வராஜ் கர்ணன் ஓகே. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் ஓகே. பாடலாசிரியர் கவிஞர் தாமரை மாறா ஓகே. பவதாரணி மாமனித பின்னணி பாடகர் ஓகே. ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் ஹேமநாதன், மாநாடு ஓகே. ஒளிப்பதிவாளர் ராஜா கிருஷ்ணன், கடைசி விவசாயி சிறந்த மாநாடு ஸ்க்ரீன் பிளேக்கெலாம் கொடுத்துருக்கலாமே, நல்லா இருக்குமே. அதுக்கு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. சண்டை பயிற்சியாளர் கோடியில் ஒருவன் ஓகே. நடன ஆசிரியர் ராதிகா, பல்வேறு படங்கள், ஒப்பனை கலைஞர்கள் திவ்யா, இறுதிப்பாளகம் குழந்தை மரணம் விஜய் கொள்கை அமைத்தனர் ஓகே. இந்த வருஷம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. என்ன சார்பேட்டாக்கு மட்டும் சிறந்த படம் ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம், அதுதான் கொஞ்சம் தப்பி போகுது. மற்றபடி 2021 லிஸ்ட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இன்னும் சார்பேட்டாக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். சிறந்த படம் ஒன்றாவது கொடுத்துருக்கலாம். அதான் அகைன் இதுலேயே அந்த வருஷம் நம்ம இதில் என்ன போய் பார்க்குறது, அந்த வருஷம் எல்லாமே இந்த இவ்வளோ தான் படம் வந்திருக்கு. லிஃப்ட்டு, திட்டம் 2 அதெல்லாம் அவ்வளோக்கு நல்லா தான் இருக்கும். ரெபல்ஸும் இந்த வருஷம் தான் காட்டுது. ஜெகமே தந்திரம் அதுக்கு எதுவும் டிசர்விங் இல்லை. ரைட்ரு ஓகே டீசெண்டாக இருக்கும். ஓகே கர்ணன் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். சர்பேட்டா ஓரளவுக்கு கரெக்டாக தான் பார்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த வருஷம் வந்ததே கொஞ்சம் கம்மி தான் படங்கள் லிஸ்ட்டெல்லாம். அதனால் இந்த வருஷம் பெருசாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. என்ன அந்த வருஷம் உங்களுக்கே தெரியும் வந்ததில் பார்த்தீங்கன்னா மண்டேலாக்கு எதுவும் கொடுக்கல. மண்டேலாக்கு பாருங்கள் அந்த வருஷம் தான் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக மண்டேலாக்கு ஏதோ ஒரு கேட்டகரியாவது கொடுத்துருக்கணும். இத்தனைக்கு நேஷனல் அவார்டே அந்த படம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு எதுவுமே கொடுக்கல. தேனு இது போன வருஷம் மாஸ்டர் பார்த்தீங்களா, ஒரு பாட்டுக்காவது கொடுத்துருக்கலாம், அதுவும் ஒன்றுமே கொடுக்கல. பார்த்தீங்களா, கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மாராட், லியேலே, சக்ரா, அன்பிற்கினியால், டெடி, நெஞ்ச மரப்பதை, கோடிலோரான், சபாபதி ஓகே ஓரளவுக்கு டீசெண்டான லிஸ்ட்டு தான். பட் அகைன் ஒரு மண்டேலாக்கு கொடுக்காம என்ன இதுன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும் இந்த லிஸ்ட்டில். எந்த ஒரு விஷயத்தை வச்சு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரில. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து 2022 கடைசி லிஸ்ட்டில் கடைசி படத்துக்கு போப்போம். ஓகே இந்த வருஷத்தில் சிறந்த முதல் படம் பரிசு கார்கி ஓகே நல்லா தான் இருக்கும். சிறந்த படம் 2ஆம் பரிசு டானாக்காரன். சிறந்த படம் 3ஆம் பரிசு விட்னஸ் ஓகே. சிறந்த படம் சிறப்பு பரிசு இரவு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபனுக்கு இப்போ வரைக்கும் 5-6 அவார்டு வந்திருக்கு. இந்த இப்போ வரைக்கும் 6-7 வருஷம் இந்த லிஸ்ட்டில். பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் அவள் அப்படித்தான், அப்போ நான் பார்த்ததே இல்லை. சிறந்த நடிகர் விக்ரம் பிரபு, டானாக்காரன் ஓகே. சிறந்த நடிகை சாய் பல்லவி, கார்கி ஓகே. நடிகர் அப்புக்குட்டி, வாழ்க விவசாயியா, அப்புக்குட்டி அந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு தெரியல. சிறந்த நடிகை துஷாரா விஜயன், நட்சத்திரம் நகர்கிறது. அதுக்கா வில்லன் நடிகர் பிரகாஷ்ராஜ், விருமன் எப்படி. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர், மறைவு இரவு நிழலா. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா. அவர் கொடுத்துருக்கா அதான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். ஆனால் இது ஏதோ ரொம்ப இதெல்லாம் அந்த வருஷம் சரி பார்க்கலாம். வேற என்ன நகைச்சுவை படம். நகைச்சுவை நடிகை திருமதி இந்திரஜா சங்கர், இதெல்லாம் சத்தியமாக அநியாயத்துக்கு அநியாயம்ப்பா. சிறந்த குணச்சித்திர நடிகர் போஸ் வெங்கட், டானாக்காரன். இதில் தான் எனக்கு ட்ரிகரே ஆச்சு. எனக்கு மட்டும் எல்லாருக்குமே அந்த வருஷத்தில் டானாக்காரன்ல சரி குணச்சித்திர நடிகர் அந்த படத்துக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பேச்சுன்னா, அந்த படத்துலேயே MS பாஸ்கரும் சரி லாலும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வில்லன் நடிகராக கூட அவர் வந்து அந்த படத்தில் லால் அவ்வளோவா கொடுத்துருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் குணச்சித்திர நடிகர் கேரக்டர் கொடுத்துருக்கலாம், இல்லை MS பாஸ்கர் டானாக்காரனுக்கு கொடுத்துருக்கலாம். பட் இது அந்த படத்தில் இவர் வர ஒரு காட்சிகளே ரொம்பவும் லிமிட்டடாக தான் இருக்கும். பட் எதை வச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. அது நான் சஸ்பெக்ட் பண்ணுற விஷயமானு தெரில. இன்கேஸ் உங்களுக்கு அது அந்த விஷயத்தில் உங்களுக்கு மேபி டவுட் இருந்தால் அது என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லுங்கள், மேபி நானும் அது தெரிஞ்சுக்கிறேன். ஓகே அடுத்து சிறந்த இயக்குனர் கௌதம் ராமச்சந்திரன், கார்கி வாழ்க்கை. குணச்சித்திர நடிகை வசுந்தரா, வாழ்க்கை விவசாயி. அந்த படம் நான் பார்த்ததே இல்லை. சிறந்த இசையமைப்பாளர் AR ரஹ்மான், பொன்னியின் செல்வன் இதெல்லாம் கொடுத்துருங்க. பாடலாசிரியர் இளங்கோ கிருஷ்ணன், பொன்னியின் செல்வன் ஓகே. பின்னணி பாடகர் ஹரிச்சரன், இளவை நிழல். பின்னணி பாடகர் ரெண்டுக்குமே இரவு நிழல் தான். இரவு நிழல் விட்டு தீட்டி எடுத்துட்டு பாரு. இப்போவே 6 அவார்டு வந்துருச்சு. ஒளிப்பதிவாளர் ஆதர்கிருஷ்ணன் எகைன் ஒளிப்பதிவாளர் கொடுக்கலாம், ஆனால் அவ்வளோ எஃபர்ட் இருக்குது. ஒளிப்பதிவாளர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி ஓகே. இந்த எடிட்டர் உலகம்மையா இப்போ வந்ததே தெரில. கலை இயக்குனர் பொன்னியின் செல்வன் ஓகே. சண்டை பயிற்சியாளர் ராணா அலரசு, விரும்பன் படத்துக்கு என்ன இவங்க கொடுத்து தீட்டி வச்சுருக்காங்க இவங்க. நடன ஆசிரியர் பொன்னியின் செல்வன், பிருந்தா ஓகே. ஒப்பனை கலைஞர் கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் தான். தையர் கலைஞர் பொன்னியின் செல்வன் தான் கரெக்டு. குழந்தை நட்சத்திரம் பேபி டாவியா, அந்த படம் பார்த்ததே இல்லை. பின்னணி குரல் கொடுப்பவர் திரு விமல், அமைச்சர் தெரில. அமைச்சர்னு ஒரு படம் வந்திருக்கு போல இருக்குது. சிறந்த பின்னணி குரல் பெண் மகாலட்சுமி, டைரி படம் அந்த வருஷம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே அந்த வருஷத்தில் வேறு என்னென்ன படங்கள் லிஸ்ட் மட்டும் பாருங்களேன். 2022 நல்ல படங்கள்லாம் பார்த்துருப்போமே. என்னென்ன ஏன் இவங்க இதுக்கே கொடுக்காம விட்டாங்க. நெஞ்சுக்கு நீதி எதுவுமே இவங்களே கொடுத்துருக்கணுமே, கொடுக்காம விட்டாங்க போல்.
சரி ஓகே, அந்த வருஷம் வந்ததில் லவ் டுடேக்கு எதுவுமே கொடுக்கலையே. லவ் டுடேக்கு எதோ கொடுத்தது தான் போட்டிருந்தாங்களே. லவ் டுடேக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு கதையாசிரியர் இது கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படமாக பார்த்தா நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் காமெடிக்காது யோகி பாபு இல்லை அந்த படத்தில் கொஞ்சம் யோகி பாபு காமெடி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். ஓகே, அந்த வருஷம் 2 படம் வந்திருக்கு. அவங்க இதில் ஒன்றத்துக்கு கூட கொடுக்காம விட்டுருக்காங்க. எப்படி மிஸ் பண்ணாங்க தெரில. பாருங்கள், விக்ரமுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஒரு மியூசிக்காகட்டும் ஸ்டண்ட்டுக்காவது கொடுத்துருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேக்கு எதுக்குமே ஏன் கொடுக்காம இப்படி? இத்தனைக்கும் விக்ரம் இல்லை கமல்ஹாசன்லாம் இப்போ அவங்க சைடு தானே இருக்காங்க. எதுவுமே கொடுக்காம விட்டுருக்காங்க பாருங்களேன். பொன்னியின் செல்வன், மகான் படத்துக்கு நிறைய கொடுத்துருக்கலாம். மகான்லாம் நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருக்கலாம். வெந்து தணிந்தது காடு கூட பாட்டு நல்லாயிருக்கும். முதலும் நிறைய முடியும் அந்த படமும் நல்லாயிருக்கும். சில நேரங்கள் இதெல்லாமே நல்ல படமாக இருக்குது. கடைசி வருஷம் இந்த வருஷம் தான் வந்துச்சா? 2021 பாருங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டானாக்காரன் அகைன் அந்த குணச்சித்திரம், அதுதான் சாணிக்காயுதம். இது வேண்டாம். நெஞ்சுக்கு நீதி, இதுக்கு தான் எப்படி மறந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. திருச்சிற்றம்பலம் சாங்ஸ் கொடுத்துருக்கலாமே. சாங்ஸுக்காகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, நித்யாமேனன் பர்ஃபார்மன்ஸ்க்கு, படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கான அத்தனை தகுதிகளும் உண்டு. இன்னும் விட்னஸ்க்கு இதெல்லாம் என்ன இதுன்னு தெரில. சர்தார் நல்லா தான் இருக்கும். ராக்கெட்ரி, கார்கி தெரிஞ்சு திருச்சிற்றம்பலம் முன்னு கூட கொடுக்கல. அனிருத்து நடித்தா அது ஒர்க் பண்ணாலே டோட்டலாக பொருந்தலைறாங்க. ஒரு வேளை போயிட்டு ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் பண்ணதுனாலயா? சரி, வாட் எவர். எகைன் இதுதான் இந்த ஒரு 7 வருஷத்துக்கான லிஸ்ட்டு. எனக்கு இதில் நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து விஷயங்களில் உடன்பாடு இல்லை. சரி, ரொம்ப அவங்க ஜட்ஜெல்லாம் உட்காந்து அவ்வளோ இதாக உட்காந்து பார்க்குறாங்க. என்ன ஒரு படங்கள் லிஸ்ட்டு பார்த்தாலே ஓகே, அவங்க கொஞ்சம் தெளிவாக தான் உட்காந்து பார்த்துருக்காங்கன்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு நேஷனல் அவார்ட்லேயும் அப்போ அப்படி தான் இருக்குது. ஒரு சில அவார்டுகள் பார்த்தாலே தெரியும் ஓகே இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயங்கள் தானே. ஆனால் இவங்க நார்மலாக ஓப்பனாக பார்த்து தான் ஓரளவு கமர்ஷியலாக ஹிட்டான படங்கள்லேயே கூட கொடுத்துருக்காங்க. பட் இதில் நிறைய விஷயங்கள் நான் எது நோட் பண்ணாதன்னா, நிறைய இடத்துல ஒரு அனிருத்துக்கு அந்த 7 வருஷத்தில் ஒன்றுத்தில் கூட அனிருத்துக்கு ஒன்றுத்துக்கும் கொடுக்கல. விஜய் படத்துக்கு ஒன்று கூட கொடுக்கல. இந்த மாதிரி அப்புறம் எனக்கு இந்த சில ரிப்பீட்டடான ஒவ்வொருத்தங்களுக்கு திருப்பி கொடுத்ததாகட்டும், இல்லை எல்லாருமே கவர் பண்ணணும்னு கொடுத்ததாகட்டும், அத்தனைக்கும் அந்த போஸ்வெக்கன் மாதிரி அந்த மாதிரி சில அவார்ட்ஸு பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே சஸ்பெக்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி அவார்ட்ஸ் எனக்கு இந்த அவார்ட்ஸ் லிஸ்ட்டு சில அவார்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்குன்னாலும் நிறைய இடத்துல ப்ராப்பராக MS பாஸ்கருக்குலாம் ஒன்று கூட கொடுக்கல. அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் ஏதோ எனக்கு நிறைய இடத்துல எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்புறீங்கன்னா அதை சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த விஷயத்தில் எதாவது கொடுத்துருக்கலாம், வேறு ஏதாவது நான் பார்க்காம இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்காத விட்டு ஏதாவது நல்ல படம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேட்டகரியில் எதாவது கொடுத்துருக்கலான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணி கொடுங்க. அப்புறம் எதனால் இந்த மாதிரி லிஸ்ட் பிடிச்சி எல்லாரையும் கவர் பண்ணணும், எலெக்ஷன் முன்னாடி எல்லாத்தோட ஃபேன்ஸையும் கவர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை என்ன எதுனால நமக்கு தெரியல. அகைன் 7 வருஷத்தோடது இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்றதே ஒரு பெரிய என்னடா அதுன்ற மாதிரி தான் இருக்குது. இனி அடுத்து 2023, 24, 25, 26 இனி அடுத்த எலெக்ஷனுக்கு தான் விடுவாங்க போல இருக்குது. இதெல்லாம் என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. கரெக்டாக இனி இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுத்து ஒரு மாதிரி ஒரு கவர் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்குமான்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. மேபி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த அவார்ட்ஸ் பற்றிலான்றதை ஜஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கோடு நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்யூ.